Hi friends, welcome to Jessyin kurippugal. March 21 2022 மத்தியானம் 1:11 மணிக்கு ஒரு China Eastern Airlines உடைய MU5735 flight குன்மிங் சைனால இருந்து டேக் ஆஃப் ஆகுது. இது நார்மலான ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ற ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் சவுத் ஈஸ்ட் சைனால இருக்கிற ஒரு சிட்டி குவான்சோ அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த ஃபிளைட் போயிட்டு இருந்தது. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு மணி நேரத்துல 2:20 மணிக்கு மத்தியானம் ரொம்ப வேகமா அதோடைய ஆல்டிடியூட லூஸ் பண்ணி வேகமா கீழே கிராஷ் ஆகுது. அது 30,000 அடியில இருக்கிற அந்த ஆல்டிடியூட்ல இருந்து ஒரு மினிட் 35 செகண்டுக்குள்ள கீழே கிரவுண்ட்ல கிராஷ் ஆயிடுது. யூசுவலா இந்த மாதிரியான ஃபாஸ்டா வர்ற விஷயங்கள் ஒரு பிளேன்ல இருந்து ஸ்கை டைவர்ஸ் குதிக்கும் போதுதான் இவ்வளவு ஃபாஸ்டா கீழே வர முடியும். ஆனா இந்த ஃபிளைட் எப்படி இப்படி கீழே வந்ததுன்னு யாருக்குமே புரியல. இந்த ஃபிளைட் வெர்டிகலா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே கீழே ஒரு மலைப்பகுதியில கிராஷ் ஆகி அது எல்லாமே நொறுங்கி போச்சு. அதுல யாருமே சர்வைவர்ஸும் இல்ல. ஒரு 132 பேர் அந்த டிராவல் பண்ணவங்க எல்லாருமே அதுல இறந்து போயிட்டாங்க. இதுதான் சைனாலேயே நடந்த ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பர்டிகுலர் பிளேன் கிராஷ நிறைய ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையுமே ஷாக் ஆக்கிடுச்சு. எப்படி ஒரு ஃபிளைட் வெர்டிகலா இப்படி விழுந்தது அப்படின்னு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிக்சர் Flight Radar 24 அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்த ஒரு டேட்டா தான் இது. இனிஷியலா பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அது நார்மலா தான் போயிட்டு இருந்தது. நார்மலான ஒரு ஆல்டிடியூட்ல தான் போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது 29,000 அடியில தான் அது ஸ்ட்ரெயிட்டா பறந்துட்டு தான் இருந்தது. ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் வரைக்கும் அது அந்த 29,000 அடியிலே தான் ஸ்ட்ரெயிட்டா பறந்துட்டு தான் இருந்தது. ஆனா திடீர்னு 2:20 மணிக்கு அது திடீர்னு அதோடைய ஆல்டிடியூட லூஸ் பண்ணி ஃபாஸ்டா கீழே வர்றத பாப்பீங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா அந்த இதுல காட்டியிருப்பாங்க. நீங்க இதுல கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த கீழே விழும்போது கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு 8,000 அடியில இருக்கும்போது அது திரும்பவும் அந்த ஃபிளைட் மேல போற மாதிரி இருக்கு. திரும்பவும் அது கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மேல போயிருக்கு அது கொஞ்சம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் அசென்ட்டுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரியான அந்த ஃபிளைட் அசென்ட் ஆனதுக்கோ இல்லைன்னா அது கீழே விழுந்ததுக்கோ நிறைய காரணங்கள் சொல்லலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று அந்த ஃபிளைட்ல ஏதாவது ஒரு மேல் ஃபங்க்ஷன் ஆயிருக்கலாம், இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பைலட்டே யாராவது ஒருத்தர் அதை சூசைட் கமிட் பண்ணணுன்றதுக்காக வேணும்னே அந்த ஃபிளைட்டை போய் கிராஷ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபிளைட்ல ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் இருப்பாங்க, அந்த டெரரிஸ்ட் அட்டாக்னால கூட இந்த ஃபிளைட் கிராஷ் ஆகியிருக்கலாம். ஏதாவது ஒரு சரியான ஒரு வானிலை இல்லாதது காரணத்தினாலையும் இது நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த காக்பிட்ல ஏதாவது ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால அந்த பைலட்ஸ் 2 பேருமே ஃபெயிண்ட் ஆகியிருக்கலாம். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ சைனா மீட்டியராலஜிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க அன்னைக்கான வெதர் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மத்தியானம் 2 மணி அந்த கிராஷ் நடக்கிற அந்த முன்னால இருக்கிற டைம்ல அந்த வெதர் ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல தான் அங்க இருக்கிற அந்த வானிலை இருந்திருக்கு. மாடரேட்டான ஒரு விண்ட்ஸ் தான் போயிருக்கு. அது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஆனா சாயங்காலமா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கிராஷ் நடக்கும்போது எந்த விதமான மழையும் பெய்யல. அந்த ஃபிளைட்ல இருந்து விசிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 10 மைல் அதுக்கு அதிகமான தூரம் வரைக்கும் அந்த பைலட்ஸ்னால பார்க்க முடியும். ஸோ இது ஒரு வெதர்னால ஆகாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இந்த கிராஷ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸா ஆரம்பிச்சாங்க. யாராவது ஒரு சர்வைவர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல பயங்கரமான ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சது. இதனால அங்க இருக்கிற ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இது ஒரு மலைப்பகுதி, காட்டு பகுதிங்கிறதுனால நிறைய அங்க ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸை பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அதை நிறுத்தியும் வச்சிருந்தாங்க. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரியான கிராஷஸ் நடக்கும்போது பிளாக் பாக்ஸை அவங்க ரெக்கவர் பண்ணி அதை அனாலிசிஸ்க்காக அனுப்புவாங்க. நான் இந்த ஃபிளைட் பத்தின டீடைல்ஸ், நிறைய டீடைல்ஸ், ஸ்டாலிங்னா என்ன, அன்ரிலையபிள் ஏர் ஸ்பீட்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னா என்ன,
அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கிற விஷயங்கள், ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டருங்கிற மாதிரி எல்லா விஷயமே நான் வந்து நேபாள் பிளேன் கிராஷ் வீடியோல நான் வந்து எல்லாமே வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபிளைட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. ஸோ இந்த பர்டிகுலர் சைட்ல இருந்தும் வந்து அந்த பிளாக் பாக்ஸை அவங்க ரிகவர் பண்ணிட்டாங்க. அந்த ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் வந்து கொஞ்சம் டேமேஜ்டா தான் இருந்தது. ஆனாலும் அவங்க வந்து அனாலிசிஸ்க்காக பெய்ஜிங்க்கு அனுப்பி வச்சாங்க. அந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்காக வந்து எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்துல தான் வந்து ஒரு ஜேர்னல்ல ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபிளைட்டுடைய காக்பிட்டுக்குள்ள யாரோ வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து இந்த ஃபிளைட்டை வந்து அவங்க தான் வந்து கண்ட்ரோல் எடுத்து கிராஷ் பண்ண வச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து அந்த ஜேர்னல்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் நீல் ஹான்ஸ்ஃபோர்ட் அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல, இது ஏதோ வந்து இன்டென்ஷனலா யாரோ பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னாரு. ஒரு அமெரிக்கன் ஃபெடரல் ஏவியேஷன் இன்வெஸ்டிகேட்டர் மைக்கேல் டேனியல் அப்படிங்கிறவரு, அவர் வந்து இந்த கிராஷ் வந்துல ஏதோ ஒரு ஃபவுல் பிளே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதுக்கு முன்னால நடந்த ஒரு 2 ஃபிளைட் கிராஷை பத்தின ஒரு எக்ஸாம்பிள்ஸும் வந்து அவர் அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு ஈஜிப்ட் ஏர் ஃபிளைட் 990 இது வந்து நியூயார்க்ல இருந்து கைரோ வரைக்கும் பறந்துட்டு இருந்தது 1999. அது வந்து பறந்துட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு அட்லாண்டிக் ஓஷன்ல அது வந்து கிராஷ் ஆச்சு. சில்க் ஏர் ஃபிளைட் 185 அப்படிங்கிறது அதுவும் வந்து 1997 சுமத்ரா தீவு இந்தோனேஷியா பக்கத்துல அதுவும் வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ இந்த 2 ஃபிளைட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நோஸ் டைவ் கீழே இப்படி வெர்டிக்கலான ஒரு பொசிஷன்ல போய் தான் கிராஷ் ஆச்சு. அப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து என்ன ப்ரெசியூம் பண்ணப்பட்டது அப்படின்னா, இந்த பைலட்ஸ் தான் வேணும்னே வந்து இந்த 2 ஃபிளைட்ஸையும் போய் இப்படி வந்து கிராஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு வெர்டிக்கலான ஒரு பொசிஷன்ல போய் கிராஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஃபிளைட்டோடைய மாடல் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பர்டிகுலர் சைனால நடந்த அந்த ஏர் கிராஷோடைய அந்த ஃபிளைட் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா போயிங் வகையை சேர்ந்த 737. இந்த போயிங் வகையில வந்து நிறைய ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது. நம்ம பர்டிகுலரா வந்து ஒரு ஏர்கிராஃப்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். போயிங் 737 மேக்ஸ். ஸோ இதை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம எப்படி வந்து ஃபிளைட் ஒர்க் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். எந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் அந்த ஃபிளைட்ல பொருத்தி இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த போயிங் 737 மேக்ஸுக்கு முன்னால இருந்த ஃபிளைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போயிங் 737 NGன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லைன்னா நியூ ஜெனரேஷன். ஸோ இந்த ஃபிளைட்ஸ்ல வந்து இந்த புதுசா இந்த மேக்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா நிறைய வந்து மாற்றங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்க ஏர்கிராஃப்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வைட் பாடி ஏர்கிராஃப்ட், இன்னொன்று வந்து நேரோ பாடி ஏர்கிராஃப்ட். ஸோ இந்த நேரோ பாடி ஏர்கிராஃப்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஐல் இருக்கும். ஸோ நம்ம நடந்து போவோம்ல ஃப்ளைட்டுக்குள்ள அந்த பாதையை தான் வந்து ஐலுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பக்கமும் 2 சைடுமே வந்து சீட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு நேரோ பாடி ஏர்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்பஸ் தான் வந்து இதுக்கு ரொம்ப காம்படிஷனா இருந்தது இந்த போயிங்குக்கும். ஸோ போயிங் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களும் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து புதுசா மாத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட்டா இருக்குது, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்களுடைய அந்த விங்லெட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் டிப் விங்லெட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து சேஞ்ச் பண்ணாங்க. MCAS அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிஸ்டமையும் வந்து அதுல வந்து பொருத்தினாங்க. மேனுவரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிளைட் ஸ்டெபிலைசேஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த ஆன்டி ஸ்டாலிங் சிஸ்டம்னு. அந்த ஃபிளைட் ஸ்டால் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த ஃபிளைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏர்கிராஃப்ட் உடைய நோஸை வந்து கீழே பிச் டவுன் பண்ணும். ஸோ அந்த சிஸ்டம் தான் வந்து இந்த போயிங் வகையிலையும் வந்து ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இதோடைய பேர் தான் MCAS. இந்த போயிங் 737 மேக்ஸ் வந்து ஒரு புது வகையான ஒரு ஏர்கிராஃப்ட் அந்த டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்ப வந்து 2 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இதுல கிராஷ் ஆச்சு. ஃபிளைட் கிராஷ் வந்து ஒரு லயன் ஏர்லைன்ஸ் உடைய ஏர்கிராஃப்ட் அக்டோபர் 29 2018 வந்து நடந்தது. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 189 பேசஞ்சர்ஸ் வந்து அதுல இறந்து போயிட்டாங்க. ஸோ 2வது ஃபிளைட் கிராஷ் வந்து ஒரு இத்தியோப்பியன் ஃபிளைட் கிராஷ். இது இந்த ஃபர்ஸ்ட் நடந்த அந்த லயன் ஏர்லைன்ஸ் உடைய ஏர்கிராஃப்ட் நடந்த ஒரு 5 மாசத்துக்குள்ளேயே வந்து இது நடந்தது. இது 10 மார்ச் 2019 வந்து நடந்தது. இதுல டிராவல் பண்ண
ஒரு 157 பேசஞ்சர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த 2 கிராஷஸ்க்குமே வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். நான் வந்து சைட்ல உங்களுக்கு அந்த போட்டோவை அட்டாச் பண்றேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கிறது அதுல ஆல்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து மாறி மாறி அந்த ஃப்ரீக்வன்சில போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுல என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி, ரெண்டுமே ஃபிளைட்டுமே வந்து டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே வந்து கிராஷ் ஆயிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 ஃபிளைட்டுமே மேல கிளைம்ப் ஆகும்போது தான் வந்து கிராஷ் ஆகியிருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபிளைட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி டிசென்ட் ஆகி தான் வந்து கீழே கிராஷ் ஆயிருக்கு. நாலாவது விஷயம், 2 ஃபிளைட்ஸோடைய பைலட்ஸும் வந்து அவங்க ஃபிளைட்ல ஏதோ ஒரு ஃபிளைட் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு புது பிராண்ட் நியூ ஏர்கிராஃப்ட்னு சொல்லலாம். ஆனா நிறைய பைலட்ஸ் வந்து யூஎஸ்ல இருந்து, சைனா, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, இந்த இடத்துல இருந்து மற்ற உலகத்துல இருக்கிற யாரெல்லாம் வந்து இந்த போயிங் வகையை அந்த 737 மேக்ஸ் ஏர்கிராஃப்டை வந்து ஃபிளை பண்ற பைலட்ஸ், இந்த ஃபிளைட்ஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் போயிங் வந்து இதை ஒத்துக்கல, இது வந்து நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இந்த MCAS அப்படின்னு சொல்லப்படுறத வந்து ஒரு சாஃப்ட்வேர் அதுல வந்து பொருத்திருப்பாங்க. அந்த ஏர்கிராஃப்டோடைய நோஸ்ல ஒரு 2 சின்ன பிளேட் சென்சார்ஸ் வந்து பொருத்திருப்பாங்க. இது வந்து அந்த ஏர் ஃப்ளோவை வந்து மெஷர் பண்ணும், அந்த ஆங்கிள் ஆஃப் ஏர் ஃப்ளோவை. அது மெஷர் பண்ணி இப்ப வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சது அப்படின்னா, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நோஸ் அது வந்து புஷ் டவுன் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம். பைலட்ஸ் வந்து இதை பண்ண மாட்டாங்க. அந்த MCAS சிஸ்டமே வந்து அந்த ஃபிளைட்டை டேக் ஓவர் பண்ணிட்டு அதுதான் வந்து அந்த நோஸை வந்து பிச் டவுன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நடந்த அந்த லயன் ஏர்லைன்ஸ் உடைய அந்த கிராஷ்ல பாத்தீங்கன்னா, அந்த ஃபிளைட் ரீடிங்ஸ் வந்து தப்பா காட்டியிருக்கு. இப்ப அந்த ஏர் ஃப்ளோவுடைய அந்த மெஷர்மெண்ட்டை தானே உள்ள வந்து அது காட்டும் கம்ப்யூட்டர்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ரீடிங்ஸ் தப்பா இருந்ததுனால அதுவே வந்து ஃபிளைட்டோடைய நோஸ் டவுனை கீழே பண்ணதுனால வந்து பைலட்ஸ்னால எதுவுமே பண்ண முடியல. அது வெர்டிகலா கீழே வந்து கிராஷ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இத்தியோப்பியன் ஏர் கிராஷ்ல என்ன நடந்ததுன்னா, அந்த கிராஷ் நடந்த அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பொருளை வந்து ஸ்டெபிளைசரை அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுவும் வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கு. இந்த பழைய இந்த லயன் ஏர்லைன்ஸ்ல கிடைச்ச அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ 2 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த சென்சார் தான் வந்து தப்பான ஒரு ரீடிங் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபிளைட்ல இருக்கிற அந்த MCAS டேக் ஓவர் பண்ணிட்டு அது கரெக்டான ஆங்கிள் ஆஃப் அட்டாக்ல இருந்தாலும் நோஸை பிச் டவுன் பண்ணி கீழே வந்து அது கிராஷ் ஆகியிருக்கு. இப்ப வந்து ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில நிறைய காம்படிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஏர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லி ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மாதிரி இருக்கும். பட் போயிங் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து இந்த 737ல இருந்து தான், மேக்ஸ்ல இருந்து தான் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸை வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் சிஸ்டம்க்கு மாறுறாங்க அப்படின்னா, அதுக்கு மெயினான ரீசன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான கிராஷஸ்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு ஹியூமன் எரரா தான் இருக்கும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டடா பண்ணிட்டோம்னா சிஸ்டமே வந்து அந்த ஃபிளைட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அதுவே வந்து கரெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஏர் பிரான்ஸ் ஏர்பஸ்லயும் வந்து இதே பிரச்சனை தான் நடந்தது. அந்த ஆன்டி ஸ்டாலிங் சிஸ்டம்லயும் வந்து அது எதுவுமே ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி அந்த ஃபிளைட் ஸ்டால் ஆகி தான் வந்து அது கிராஷும் ஆச்சு. அதே மாதிரி தான் வந்து இந்த MCAS பொருத்தப்பட்ட இந்த போயிங் 737 மேக்ஸ் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட்ஸ்லயும் வந்து இந்த MCAS ஃபால்ட்டியான இது கொடுக்கறதுனால, ரீடிங்ஸ் கொடுக்கறதுனால வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிச் டவுன் பண்ணிக்கிறது. சொல்ல போனா இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம்ல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனா நம்ம அதிகமா அது மேல வந்து ரிலை பண்றதுனாலதான் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடக்குது. இப்ப நிறைய பைலட்ஸ்க்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஃபிளைட் ரீடிங்ஸ் தப்பா இருக்கு அப்படின்னு. ஆனா அது ஆட்டோமேட்டட் சிஸ்டமா இருக்கிறதுனால அவங்களால வந்து அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது, அதை பண்ண விடாது. அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அதுதான் வந்து ஃபுல் கண்ட்ரோலும் எடுத்துக்கும் ஃபிளைட்டோடைய. நீங்க வந்து இந்த இத்தியோப்பியன் ஏர்கிராஃப்ட் பாத்தீங்கன்னாலும் தெரியும், அந்த லயன் ஏர்லைன்ஸ் உடைய ஏர்கிராஃப்ட் பாத்தீங்கன்னாலும் தெரியும், இல்லைன்னா இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட் நீங்க சைனாவோடது பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வந்து அசென்ட் இருக்கும். ஆனா மற்ற இத்தியோப்பியனும் லயன் ஏர்லைன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அது வந்து இப்படி கர்வ் மாதிரி போயிட்டு தான் வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு டசன் டைம்ஸ் ஆவது வந்து இந்த மாதிரி மேல கீழே போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபிளைட்டை வந்து இவங்க
பைலட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு ஃபிளைட் ரீடிங்ஸ் தப்பா இருக்குது, MCAS தப்பான ரீடிங்ஸை காட்டி அதுக்கேற்ற மாதிரி இது நோஸை பிச் டவுன் பண்ணிட்டு இருக்கு, நாம போய் கிராஷ் ஆகிருவோம் அப்படின்றதுக்காக பைலட்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலை அவங்க கையில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் ஃபிளைட் மேலே வருது, ஆனால் திரும்பவும் MCAS கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்பவும் வந்து பிச் டவுன் பண்ணுது. இதனால ஃபிளைட்டோடைய ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தான் கண்ட்ரோல்லே இருக்குது, பைலட்ஸை எதுவுமே வந்து பண்ண விட மாட்டேங்குது. ஸோ ஃபிளைட் வந்து அது சொல்ற பேச்சை தான் வந்து கேட்டுட்டு இந்த மாதிரி நோஸை பிச் டவுன் பண்ணதுனால தான் வந்து வெர்டிகலான ஒரு டைரக்ஷன்ல வந்து அந்த 2 ஃபிளைட்ஸுமே வந்து ஓஷன்ல போய் கிராஷ் ஆச்சு, அந்த லயன் ஏர்லைன்ஸும் அந்த இத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ். இந்த லயன் ஏர்லைன்ஸ் கிராஷ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிங் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பைலட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கான ட்ரைனிங், இந்த MCAS எப்படி டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங்லாம் வந்து கொடுத்தாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அன்பார்ச்சுனேட்லி இந்த இத்தியோப்பியன் ஏர் கிராஷும் வந்து நடந்தது. FAAன்னு சொல்லுவாங்க, ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க வந்து ஒரு ADஸை வந்து அவங்க இஷ்யூ பண்ணாங்க. இது வந்து ஏர் வர்தினஸ் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அவங்க போயிங்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க இந்த உங்களுடைய ஃபிளைட்ல ஒரு 4 சேஞ்சஸை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த லயன் ஏர்லைனுடைய அந்த கிராஷ் நடந்ததுக்கு அப்புறம் இந்த MCAS எப்படி நம்ம மேனுவலா வந்து டர்ன் ஆஃப் பண்ண முடியும், பைலட்ஸ் எப்படி அவங்களே வந்து அந்த ரீடிங்ஸ் தப்பா இருந்தது அப்படின்னா அவங்களே கண்ட்ரோல் எடுத்துட்டு பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் இந்த இத்தியோப்பியன் ஏர் கிராஷ் நடந்தது. ஸோ இந்த 2 ஃபேட்டலான கிராஷஸ் நடந்ததுக்கு அப்புறமா போயிங் வகையை சேர்ந்த அந்த 737 மேக்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த மார்ச் 2019 இருந்து நவம்பர் 2020 வரைக்கும் அவங்க வந்து கம்ப்ளீட்டா பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த பர்டிகுலர் சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் உடைய அந்த ஏர் கிராஷ் வந்து 2022 அந்த 737s எல்லாமே வந்து பறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நடந்த ஒரு கிராஷ் தான் இது. இது வந்து அந்த ஜெர்மன் விங்ஸ் ஏர்கிராஃப்டோடைய அந்த கிராஷ் மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் உடைய அந்த கிராஷ்லயும் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரெஸ் கால்ஸுமே வரல, மேடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு கால்ஸுமே வரல அப்படின்றத வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. 2015 ஜெர்மன் விங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏர்கிராஃப்ட், அது வந்து ஒரு A320 வகையை சேர்ந்த ஒரு ஏர்கிராஃப்ட், ஏர்பஸ் ஓடுது. ஸோ அந்த டைம்ல அது வந்து இந்த பிரெஞ்சு ஆல்ப்ஸ் மேல பறந்துட்டு இருக்கும் போது அந்த பைலட் வந்து வேணும்னே வந்து அதை கிராஷ் பண்ணி ஒரு 150 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் உடைய ஃபிளைட் கிராஷும் இருக்கலாம், அந்த பைலட்ஸ் வேணும்னே வந்து அதை கிராஷ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, பைலட் கோ பைலட் 2 பேருக்குமே வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் கஷ்டமும் கிடையாது, அவங்க வந்து எந்த ஒரு மென்டல் ப்ராப்ளமும் இல்லை, நல்ல ஹெல்த்தோட தான் இருந்தாங்கன்னு. இதே தான் வந்து மற்ற MH370 அந்த ஃபிளைட் உடைய கிராஷ் மலேசியன் ஏர்கிராஃப்டை பத்தின வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன், வேணும்னா அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், போய் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் வந்து இதே மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் சொன்னாங்க, பைலட் தான் வேணும்னே போய் அதை கிராஷ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த பர்டிகுலர் சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ்லயும் வந்து இதே கிராஷ் மாதிரி தான் பைலட் தான் வந்து கிராஷ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு எமர்ஜென்சி கோடும் அந்த ஃபிளைட்ல இருந்து அனுப்பப்படலை அப்படிங்கிறதுனால அந்த காக்பிட்குள்ள வேற யாரும் வந்து உள்ள நுழையல, அங்க வெறும் பைலட்ஸ் மட்டும்தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அத்தாரிட்டிஸும் வந்து சொன்னாங்க. ஸோ இன்ட்ரூடர் இருக்கிறதுக்கான எந்த சான்சஸும் இல்லைன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்க வந்து எந்த ஒரு மீடியாலையும் வந்து ரிப்போர்ட் பண்ணல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம். பட் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர்ல இருந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல இருந்து அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்த டீட்டெயில்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபிளைட்ல கொடுக்கப்பட்ட இன்புட் வந்து அந்த காக்பிட்ல இருந்தவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பைலட்ஸ் தான் வேணும்னே வந்து இதை வெர்டிகலான பொசிஷன்ல நோஸ் டைவ் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு. பட் அந்த பைலட்ஸ் அந்த மாதிரி பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியல. யூஸ்வலா ஒரு விஷயத்தை பத்தி யாருக்குமே தெரியலன்னா அந்த இடத்துல தான் வந்து நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் உருவாகும். அந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி என்னவா வந்ததுன்னா, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால சைனா வந்து இந்த பக்கமும் வந்து நிக்கல, அந்த பக்கமும் வந்து நிக்கல, அதனால US தான் வந்து இந்த ஃபிளைட்டை வந்து கிராஷ் பண்ண வச்சிருக்காங்க சைனால அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அந்த சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் உடைய MU
5735 மாடல் ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு போயிங் வகையை சேர்ந்த ஒரு 737-800 வகையை சேர்ந்த ஒரு மாடலான ஒரு ஏர்கிராஃப்ட். இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஒரு சேஃபஸ்டான ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கலாம், இவ்வளவு ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து கிராஷ் ஆகுதே, அப்போ வந்து ஏரோப்ளேன்ல வந்து டிராவல் பண்றது கஷ்டமான விஷயமா, டேஞ்சரஸான விஷயமானு. ஆனா சொல்ல போனா நம்ம கீழே இருக்கிற ரோட் டிரான்ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது சேஃபஸ்டான ஒரு டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஏர் கிராஷ்ல வந்த ரிப்போர்ட்ஸ் பைலட்ஸ் தான் வேணும்னே இன்புட் கொடுத்து இன்டென்ஷனலா வந்து கிராஷ் பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஷார்ட் அசென்ட் ஏன் நடந்தது அப்படிங்கிறதுக்காக காரணம் எதுவுமே வரல. அந்த பிளாக் பாக்ஸை அவங்க ரிகவர் பண்ணதுக்கு அப்புறமா கூட அதுல இருந்து சரியான என்ன டீட்டெயில்ஸ் வெளியில வந்தது அப்படிங்கிறது எதுவுமே அவங்க வந்து சொல்லல. பட் இப்போதைக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கிறதுல அவங்க சொல்ற விஷயம் இதுதான், பைலட்ஸ் தான் டெலிபரேட்டா இந்த ஃபிளைட்டை வந்து கிராஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கு மேல ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பா நான் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். Until then, take care. Bye bye from Jessyin.